டேய் சார், இதுல மட்டும் நான் மாட்டினேன், அந்த கடவுளே வந்தாலும் என்ன வெளியெடுக்க முடியாது. சார் என்னடா இப்ப என்ன சார் பண்ண போறீங்க? இப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? ஒன்னும் புரியலையே சார். அந்த வீராவை மீட் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்ணு. சார் அவங்க ரொம்ப டேஞ்சரு. அவங்கள மீட் பண்ணி ஏய், சொன்னதை மட்டும் செய். இந்த பயம் காட்டுற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத. சரிங்க சார். கேட்ச். வீரா, வேலை முடிஞ்சுச்சா? சாப்பிடலாம். பாத்து. இன்னைக்கு என்ன சமையல் மலிமா? இன்னைக்கு அவரைக்காய் கூட்டு, முள்ளங்கி சாம்பார், கத்திரிக்காய் வதக்கல், கொஞ்சம் வெண்டைக்காய் பொரியலும் பண்ணிருக்கேன். போதும்ல? ஐயோ வள்ளி, இன்னைக்கு வெஜ்ஜா? ஏன் தான் இப்படி பண்ற? ஒரு நான்வெஜ், மீன், சிக்கன், மட்டன் வாங்கி சமைக்கலாம்ல? ஏண்டி, செவ்வாய்க்கிழமை நம்ம வீட்ல நான்வெஜ் எல்லாம் செய்ய மாட்டோம்னு தெரியாத உனக்கு? நீ வேற விரதம் இரு. அப்ப எனக்காச்சும் செஞ்சு கொடு. இப்படி கேக்குற பத்தியாவ? நம்ம குடும்ப ரத்தம் அப்படியே இருக்கு. எனக்கு வேண்டாம்ப்பா. அத குடிச்சாலே வாந்தி வாந்தியா வருது. அதுக்கப்புறம் சாப்பிடவே முடியல. அப்ப நான் சாப்பிடலனா ஏன் சாப்பிடலன்னு கேக்குறீங்க. இந்த மருந்து தான் என்ன சாப்பிட விடாம பண்ணுது. போங்க, அந்த மருந்தும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். ஏய் கனி, கனி நில்லுடா. ஏய் கனி, சொன்னா கேளு கனி. வேணா கனி, எனக்கு வேண்டாம். ஓடாதடி, நில்லு. விடு, எனக்கு வேண்டாம். கனி, ஓடாத கனி, நில்லு. எனக்கு வேண்டாம் வீரா. ஏய், பாத்துக்கிட்டு இருக்கே குழந்தை இப்படியே. ரவுடி, நீ என்ன பிடிச்சேன்னு வை, உன் கூட நான் பேசவே மாட்டேன். நீயே போய் புடிச்சுக்கோ. உங்ககிட்ட சொன்ன பாரு. கனி கனி ப்ளீஸ் கனி நில்லு கனி. ஏய் கனி, கனி நில்லு கனி. கனி கனி நில்லுமா. ஏய் கனி, பாப்பா. ஐயோ நீ கனி, இங்க பாரு. கனி கனி பாப்பா இங்க பாரு. என்னச்சுமா? கண்ணு தரடா நீ. என்னாச்சு? கனி தூக்கு தூக்கு. கனி 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 பாப்பா என்னாச்சுமா? ஹாஸ்பிடல் போங்க சீக்கிரம். கனிமா, உன்னதாம்மா கேக்குற, என்ன பிரச்சனை? அவ பிறந்த நேரமே சரியில்லை. பிறந்த உடனே அவங்க அம்மா போயிட்டா. அதுக்கப்புறம் சின்ன வயசுல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்குனது கிடையாது. எப்போ என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கும். கொஞ்சம் தெளிவா சொல்ல. அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே சுத்தமா இம்யூனிட்டி பவரே இல்லையாமா. சின்ன குழந்தையில இருந்து அவளுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அவளுக்கு மூளைக்கு போற நரம்புல ஏதோ அடைப்பு இருக்காண்டா. எப்பெல்லாம் ரத்த ஓட்டம் கம்மியாகுதோ அப்பெல்லாம் கணக்கு இப்படி ஆயிடும். இந்த நிமிஷம் வரைக்கும் அவசர மருந்து மாத்திரை குடுத்துதான் பிடிச்சு வச்சிருக்கோம். ஒரு சில நேரம் மருந்து குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிப்பா. ஆனா இருந்தாலும் வாஷ் பண்ணிதான் அவளை மருந்து குடிக்க வைப்போம். அப்பயும் குடிக்க முடியாம மிஸ் ஆயிட்டா அவளுக்கு இந்த மாதிரி ஆயிடும். சொல்லுவாண்டு, உனக்கு ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. டாக்டர், பாப்பா எப்படி இருக்கா? அவளுக்கு எதுவும் இல்லல? கண் முழிச்சிட்டாளா? டாக்டர், கனி நல்லா இருக்கால? இப்போதைக்கு கனி ஓகே தான். நான் இப்போதைக்கு டேப்லெட் எழுதி கொடுக்குறேன், அதை கண்டினியூ பண்ணுங்க. ஆனா ரொம்ப கவனமா பாத்துக்கணும். ஓகே டாக்டர். என்ன வீரா, இடையில அவளுக்கு மருந்து கொடுக்காம விட்டீங்களா? ஆமா டாக்டர், ரொம்ப அடம் பிடிக்கிறா, குடிக்க மாட்டேன்னு சொல்றா. நான் கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். வள்ளியம்மா தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களால ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க முடியல போல. அதான் பிரச்சனை. அதிகபட்சம் இன்னும் 1 மாசம் தான். அதுக்குள்ள சர்ஜரி பண்ணி ஆகணும். அத பண்ணலனா கனியோட உயிருக்கே ஆபத்து. மாறன், என்ன இது? டாக்டர், அவ சின்ன புள்ள, அவளுக்கு இவ்ளோ பெரிய சர்ஜரி எல்லாம். இங்க பாருங்க மாறன்,
எனக்கு உங்க குடும்பத்தை ரொம்ப வருஷமாவே தெரியும். அந்த அன்புல தான் சொல்றேன். நோய்க்கு சின்னவங்க பெரியவங்கன்ற வித்தியாசம்லாம் இல்ல. நம்ம அவளை காப்பாத்தணும்னா ஆபரேஷன் மட்டும்தான் ஒரே வழி. அதுக்கு நம்ம அவ பாடிய ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு நீங்க டெய்லி ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கொடுக்கிற டேப்லெட்ஸ், மருந்து எல்லாத்தையும் ஒரு நாள் கூட மிஸ் ஆகாம கொடுக்கணும். 30 நாள் இந்த இன்ஜெக்ஷனை போட்டு முடிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த ஆபரேஷனே பண்ண முடியும். முக்கியமான விஷயம், ஒரு நாள் கூட டோஸ் மிஸ் ஆகவே கூடாது. புரிஞ்சுக்கோங்க. சரிங்க டாக்டர். அப்புறம் இன்னொரு விஷயம், சொல்லுங்க. இது இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா இருக்குதுன்னு இப்போதைக்கு வீரா கிட்ட சொல்ல வேண்டாம். அவன் உடம்பால அந்த குழந்தைய பெத்துக்கலையே தவிர கனியோட அம்மாவா இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவள் உடஞ்சு போயிடுவான். அதுக்கப்புறம் அவளை என்னால் மீட்டு கொண்டு வர முடியாது. ப்ளீஸ் டாக்டர். ஆனா சர்ஜரி பண்ண போறோமே மாறன், அப்படி இருக்கும்போது சொல்லலாமே. அதுக்குள்ள நானே கொஞ்சம் கொஞ்சமா பக்குவமா சொல்லி புரிய வச்சிடறேன் டாக்டர். நீங்க சொல்ல வேண்டாம். சரிங்க மாறன், அது உங்க விருப்பம். ஆனா குழந்தைய ரொம்ப கவனமா பாத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நன்றி டாக்டர். பரவாயில்ல மாறன். அம்மாவும் சின்ன வயசுலயே போயிட்டாங்க. அப்பாவும் குடிச்சுக்கிட்டே இருக்காரு. எனக்கு இருக்க ஒரே சந்தோஷம் நீ, இப்ப ரவுடி, அப்புறம் வள்ளி அம்மா, அவங்க மட்டும்தான். நீ என்ன பத்திரமா பாத்துக்கோ வீரா. நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். என்ன பேசுறீங்க? அப்படிலாம் பேசவே கூடாது, புரியுதா? இங்க பாருங்க, எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. நான் உங்க கூடவே தான் இருக்கேன். உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, சரியா? அம்மாவை கட்டி பிடிச்சுக்கோ. வா. படுத்துக்கிறீங்களா? படுத்துக்கிறீங்களா? மடியில படுத்துக்கோ. இப்ப அவளோட நிலைமை கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆனதால இந்த மருந்து மாத்திரை மட்டும் பத்தாது.